பீகார் ஒரு தொகுதிக்கான சட்டமன்ற இடைத்தேர்தல், பங்கிப்பூர் தொகுதிக்கான சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற்ற முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கும் நிலையில் கிட்டத்தட்ட பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்றார் என்றே அறிவிக்கலாம். காரணம் என்னவென்றால் தற்போது 22வது சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகின்றது. மொத்தம் 31 சுற்றுகள் இருக்கின்றது. அதில் 22வது சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகின்றது. இந்த வாக்கு எண்ணிக்கை முடிவில் பிரசாந்த் கிஷோர் 44,525 வாக்குகள் பெற்றிருக்கிறார். பாஜக அவர் எதிர்த்து போட்டியிட்ட நீரஜ்குமார் பாஜக 31,716 வாக்குகள் பெற்றிருக்கிறது. வித்தியாசம் மட்டுமே 12,809 வாக்கு வித்தியாசம் இருக்கக்கூடிய காரணத்தால் பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்று விட்டார் என்று நாம் உறுதியாக சொல்லலாம். காரணம் என்னவென்றால் மீதம் இருக்கக்கூடிய சுற்றுகள் மொத்தமாக வாக்குகளை விட வித்தியாசம் என்பது அதிகமாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட இன்னும் 9 சுற்றுகள் இருக்கின்றது. இந்த 9 சுற்றுகள் இருக்கக்கூடிய மொத்த வாக்குகளை விட வித்தியாசம் 12,809 என்ற காரணத்தால் பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று உறுதியாக நாம் சொல்லக்கூடிய நிலை என்பது தேர்தல் முடிவு என்பது வெளியாக இருக்கிறது. இது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. பிரசாந்த் கிஷோர் தற்போது வரை 12,809 வாக்கு வித்தியாசத்தில் இருக்கின்றார். பாஜகவை சேர்ந்த நீரஜ்குமார் 31,716 வாக்குகள் மட்டுமே பெற்று 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகு ராஷ்டிரிய ஜனதாதள கட்சி வேட்பாளர் ரேகா குமாரி 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இது பிரசாந்த் கிஷோர் ஜன்சுராஜ் கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் பார்க்கப்படுகின்றது. பீகாரை பொறுத்தவரையில் பங்கிப்பூர் தொகுதி பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் நிதின் நபீன், இவர் பாஜகவுடைய தேசிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். அதே போன்று நிதின் நபீன் பொறுத்தவரையிலும் அவர் நாடாளுமன்ற மாநில உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு பாஜகவுடைய தேசிய தலைவராக ஆன காரணத்தால் அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. அது பாஜகவுடைய கோட்டையாக பார்க்கப்படக்கூடிய தொகுதி, பாஜக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதி. அந்த தொகுதி அதுவும் குறிப்பாக ஒரு பாஜகவுடைய தேசிய தலைவருக்கு சொந்தமான ஒரு தொகுதி. அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தொகுதி. அந்த தொகுதியில் பாஜகவுடைய தோல்வி என்பது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு என்பதில் மாற்று கருத்து இல்லை. 12,809 வாக்கு வித்தியாசம் தற்போது வரை இருக்கின்றது. எண்ணப்பட வேண்டிய வாக்குகளை விட வித்தியாசம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் பிரசாந்த் கிஷோர் கிட்டத்தட்ட வெற்றி பெற்றார் என்று நாம் உறுதியாக சொல்ல முடியும். ஜன்சுராஜ் கட்சி பொறுத்தவரையில் அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் சொல்ல முடியும். ஒரு பக்கம் பாஜகவுக்கு மிகப்பெரிய தோல்வி, இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் ஆளும் கட்சி தான் வெற்றி பெறும் என்ற ஒரு பார்முலாவை உடைத்து ஜன்சுராஜ் கட்சி முதல் முறையாக அங்கு தடம் பதித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். பீகாரை பொறுத்தவரையில் அங்கு பாஜக தங்களுக்கு சாதகமான ஒரு மாநிலம், தாங்கள் வலுவாக இருக்கக்கூடிய மாநிலம். அதே போன்று பங்கிப்பூர் தொகுதியை பொறுத்தவரையில் அது பாஜகவின் கோட்டையாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் தற்போது பாஜக தேசிய தலைவராகவே மாறிவிட்டார். அதனால் முழுக்க எங்களுடைய வெற்றி என்பது மிக எளிதாக இருக்கும் என்றெல்லாம் பாஜக ஒரு கனவு கோட்டை கட்டி வைத்திருந்தார்கள். அதை அனைத்தையும் தகர்த்தெறிந்து விட்டார் ஜன்சுராஜ் கட்சியினுடைய தலைவர் பிரசாந்த் கிஷோர் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பாஜகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னணி என்று சொல்லலாம். அதே சமயத்தில் ஜன்சுராஜ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய தொடக்கம் என்று சொல்லலாம். ஏனென்றால் 2024 அக்டோபர் 2ஆம் தேதி என்றுதான் அரசியல் கட்சியாக ஜன்சுராஜ் கட்சி செயல்பட தொடங்கியது. பிரசாந்த் கிஷோர் அந்த கட்சியை தொடங்கி 2022 தொடங்கினாலும் கூட 2024 முதல் அரசியல் கட்சியாக செயல்பட தொடங்கியது. அந்த ஜன்சுராஜ் கட்சி பொறுத்தவரையில் நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் போட்டியிட்டார்கள். 243 தொகுதிகள் மொத்தமாக கொண்ட பீகாரில் 238 தொகுதியில் ஜன்சுராஜ் கட்சி வேட்பாளர்களை களமிறக்கியது. ஆனால் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியே பரிசாக கிடைத்தது. கிட்டத்தட்ட மொத்தமாக ஜன்சுராஜ் கட்சி பொறுத்தவரையில் பீகார் சட்டமன்ற தேர்தலில் 3.44 விழுக்காடு, அதாவது 3.5 விழுக்காடு மட்டுமே ஒட்டுமொத்தமாக வாக்கை அவர்கள் பெற்றார்கள். இது ஜன்சுராஜ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகும் கூட அவர்கள் தொடர்ந்து தேர்தல் அரசியல் பணியை அதே போன்று மக்கள் பணி தீவிரமாக முன்னெடுத்தார்கள். இந்த இடைத்தேர்தல் அவருக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் தேர்தல் களத்தில் களமிறங்கினார்கள். இந்த தொகுதியில் ஜன்சுராஜ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோரை களமிறங்கியதால் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்பார்த்தபடி பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்று பாஜக எதிர்பார்த்தார்கள். ஆனால் எதிர்பார்ப்பு தற்போது அவர்கள் எதிராகவே அமைந்திருக்கிறது. பிரசாந்த் கிஷோர் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். இதன் மூலமாக கட்சி தொடங்கி அரசியல் கால் பதித்து தற்போது முதல் வெற்றி ஜன்சுராஜ் கட்சிக்கு எட்டியிருப்பதை பார்க்கின்றோம். அதே சமயத்தில் பாஜகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய தோல்வியாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் பங்கிப்பூர் தொகுதியை பொறுத்தவரையில் தொடர்ந்து பாஜகவின் கோட்டையாக தான் பார்க்கப்படுகிறது. 2025 பொறுத்தவரையிலும் அங்கு நிதின் நபீன், 2020 நிதின் நபீன், அதே போன்று இதற்கு முன்னதாக 2010, 15, 20 என தொடர்ச்சியாக அங்கு நிதின் நபீன் தான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகி வந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பாஜகவிற்கு மிக வலுவான ஒரு
ஒரு சட்டமன்ற தொகுதியாக பார்க்கப்படக்கூடிய பங்கிப்பூர் தொகுதியிலேயே ஜன்சுராஜ் கட்சி வெற்றி பெற்றிருப்பதும், தேசிய தலைவருடைய அந்த தொகுதியை ஜன்சுராஜ் கட்சி கைப்பற்றி இருப்பதும் பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாகும். ஜன்சுராஜ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொடக்கமாக அமைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் பீகாரில் மொத்தமாக 3 தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெற்றது. மத்திய பிரதேசத்தில் தாடியா தொகுதி இடைத்தேர்தல், அதே போன்று குஜராத்தில் மஞ்சள்பூர் தொகுதிக்கான இடைத்தேர்தல், பீகாரில் பங்கிப்பூர் தொகுதிக்கான இடைத்தேர்தல். இந்த 3 மாநிலங்களுமே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 3 மாநிலங்களில் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கிறதா என்று பார்த்தால் கேள்விக்குறிதான். பீகாரை பொறுத்தவரையில் பாஜக மிகப்பெரிய தோல்வியை தழுவி இருக்கின்றது. அதே போன்று மத்திய பிரதேசத்திலும் காங்கிரஸ் அங்கு முன்னிலை வகித்து வருகிறது. அங்கு பாஜக 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மத்திய பிரதேசத்தில் காலியாக இருக்கக்கூடிய தாடியா தொகுதி அங்கு காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதி தான். அந்த தொகுதி இடைத்தேர்தல் காரணமாக மீண்டும் காங்கிரஸ் தக்க வைக்கிறது என்று சொல்லலாம். குஜராத்தை பொறுத்தவரையில் அங்கு ஏற்கனவே பாஜக இருந்த தொகுதி, அது மீண்டும் பாஜக தக்க வைக்கிறது என்று சொல்லலாம். மாறாக பீகாரில் பங்கிப்பூர் தொகுதி தான் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்பட்டு அங்கு பாஜக மிகப்பெரிய சரிவை கண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த தேர்தல் முடிவு. காரணம், சமீபத்தில் நடைபெற்ற அந்த மாணவர்கள் இளைஞர்களுடைய போராட்டம், நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம், அதே போன்று அந்த போராட்டம் காரணமாக மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்தது போன்ற நிகழ்வுகள் அனைத்துமே வாக்காளர்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் தேர்தல் முடிவுகள் காண்பிக்கின்றன. அதையொட்டிதான் தேர்தல் முடிவில் பாஜக ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. முதல் முறையாக ஜன்சுராஜ் கட்சி ஒரு தொகுதி வெற்றி பெற்று, அதுவும் அந்த கட்சியுடைய தலைவர் பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்று இருப்பதன் மூலமாக அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய தொடக்கமாகவும் ஒரு உத்வேகமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு என்பது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் சில சுற்றுகள், அதாவது 23 சுற்றுகள் முடிந்திருக்கின்றது. இன்னும் சில சுற்றுகள், ஆனால் அந்த எண்ணப்பட வேண்டிய வாக்கை விட வித்தியாசம் அதிகமாக இருக்கிற காரணத்தால் பீகாரில் பங்கிப்பூர் தொகுதியில் ஜன்சுராஜ் கட்சி முதல் முறையாக கால் தடம் பதிக்கிறது. பாஜக கோட்டை தகர்த்தெறிந்து அங்கு பிரசாந்த் கிஷோர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாக வெற்றி பெற இருக்கின்றார். மற்ற 2 தொகுதி பொறுத்தவரையில் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ், குஜராத்தில் பாஜக முன்னிலை வகித்து வருகிறது. இந்த பங்கிப்பூர் தொகுதியில் நிதின் நபீன் கோட்டையாக பார்க்கப்பட்டது. அவர் தேசிய தலைவரான பிறகு நடைபெற்ற இடைத்தேர்தல் என்பதால் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக பார்க்கப்பட்டது. ஆனால் பாஜகவுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் கிட்டி இருப்பதும் பிரசாந்த் கிஷோருக்கு மிகப்பெரிய தொடக்கமாக அமைந்திருப்பதும் தேர்தல் முடிவுகள் காண்பிக்கின்றது.